மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸ்ரீராமன் காடு சென்ற துயரில் உறக்கம் இன்றி வேதனையில் படுக்கையில் விழுந்தார் தசரதன். ராமனின் தாயார் கோசலை அங்கு வந்தாள். தாங்கள் இவ்வாறு உறக்கமின்றி இருப்பதால் நாளுக்கு நாள் தங்கள் உடல்நிலை பாதித்துக் கொண்டே இருக்கிறது. தங்கள் கட்டளையை நிறைவேற்ற ராமன் காடு சென்றாகிவிட்டதே, வேறு எதற்காக வேதனைப்படுகிறீர்கள் என்று கேட்டாள் கோசலை. கோசலை, உன்னை பெண் தெய்வம் என்றுதான் சொல்ல வேண்டும். என் முதல் மனைவி நீ, சகல உரிமைகளுக்கும் முதலானவள் நீ. அப்படி இருந்தும் ராமன் காடு சென்று விட்டானே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை கூட நீ என்னிடம் கேட்கவில்லையே, எப்படி உன்னால் இவ்வாறு இருக்க முடிந்தது என்று கோசலையை பார்த்து கேட்டார் தசரதன். ராமன் தங்கள் புதல்வன், யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது தாங்கள் அறியாததா? நான் அவ்வாறு கேட்பதால் மட்டும் ராமன் காடு செல்லாமல் இருக்க போகிறானா என்று தசரதனுக்கு பதில் சொன்னாள் கோசலை. ஆனாலும் கைகேயி உனக்கு பிறகுதானே எனக்கு மனைவியானாள். அவளிடமாவது ஏன் இவ்வாறு என் மகனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தாய்? ராமன் செய்த தவறுதான் என்ன என்று கேட்டாயா? ஆதங்கம் தாங்க முடியாமல் கேட்டார் தசரதன். தங்களுக்கு மிகவும் பிடித்தவள் கைகேயி. அதோடு அவள் விருப்பத்தை தவறு என்று தங்களால் கூற இயலாத நிலையில் நான் அவளிடம் போய் கேட்பது முறையல்ல அல்லவா? கைகேயின் விருப்பப்படி பரதனுக்கு முடிசூட்டு விழாக்கான ஏற்பாட்டை செய்யுங்கள். ஸ்ரீராமனை போலவே பெருந்தன்மையோடு சொன்னாள் கோசலை. என் அன்புக்குரிய கோசலையே, கைகேயி கேட்ட வரம் அது. ஆனால் என் கரங்களால் பரதனுக்கு முடிசூட்டு விழா நடத்த மாட்டேன். அது மட்டுமல்ல, என் மரணத்திற்கு பிறகு கூட ஈமச் சடங்குகளை பரதன் நடத்தக்கூடாது என்கிற என் விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கொஞ்சம் கோபமாகவே பேசினார் தசரதன். தங்களுக்கு எதுவும் நிகழாது, தாங்கள் மனதை திடமாக்கிக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு ஆறுதல் சொன்னாள் கோசலை. அவள் எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் தசரதன் மனம் ஆறவில்லை. கோசலை, என் முடிவு எனக்கு தெரியும். இது எனக்கு கிடைத்த சாபம். அதன் இறுதி கட்டத்திற்கு இப்போது வந்திருக்கிறேன். தசரதன் இப்படி சொல்ல, சாபமா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள் கோசலை. ஆமாம் கோசலை என்ற தசரதன் அந்த சாபத்தை மீண்டும் தன் மணக்கண் முன்பு கொண்டு வந்து அவளிடம் நினைவு கூர்ந்தார். முன்பொரு காலத்தில் நான் வேட்டைக்கு சென்றிருந்தேன். சரையு நதிக்கரையின் காட்டுப்பகுதிக்குள் நான் சென்று கொண்டிருக்கும் போது புலி ஒன்று தண்ணீர் அருந்தும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் வந்த இடம் நோக்கி அம்பை எய்தேன். அம்பு பாய்ந்ததும் அம்மா என்று அலறும் சத்தம் கேட்டது. ஓடிச் சென்று பார்த்தேன். அங்கே மண்குடத்தில் தண்ணீர் சேகரிக்க வந்த ஒரு இளைஞன் நான் எய்த அம்பு பாய்ந்து துடிதுடித்துக் கொண்டிருந்தான். நான் அவனை நெருங்கினேன். அவன் என்னிடம், ஐயா, கண்களை இழந்த என் தாய் தந்தைக்கு தண்ணீர் எடுத்து செல்ல இங்கு வந்தேன். என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டீர்களே. இந்த குளத்தில் உள்ள தண்ணீரை என் தாய் தந்தையருக்கு எடுத்து செல்லுங்கள். பாவம், அவர்கள் தண்ணீரின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி இறந்துவிட்டான். புலி என நினைத்து இப்படி ஒரு உயிரை மாய்த்து விட்டோமே என்று எண்ணி துடித்து போனேன். அந்த இளைஞன் உயிரை விடும்போது எனக்கு அளித்த கட்டளையை நிறைவேற்ற தண்ணீர் குடத்துடன் அவன் காட்டிய திசை நோக்கி நடந்தேன். சற்று தொலைவில் அந்த குடிசை இருந்தது. குடிசைக்குள் கண் தெரியாத கணவனும் மனைவியும் வயோதிகத்துடன் காட்சியளித்தனர். நான் வரும் சத்தம் கேட்டு பேச ஆரம்பித்தார்கள். மகனே, தண்ணீர் கொண்டு வந்து விட்டாயா என்று தாய் கேட்டாள். அம்மா, நான் தங்கள் மகன் அல்ல என்று நான் கூற, அப்படியானால் தாங்கள் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். நான் இந்த நாட்டை ஆளும் சக்கரவர்த்தி தசரதன் என்று நான் சொன்னதும் கண் தெரியாத தாயும் தகப்பனும் உள்ளம் குளிர்ந்து போனார்கள். இந்த நாட்டை ஆளும் தசரத சக்கரவர்த்தியா எங்கள் இல்லம் தேடி வந்திருப்பது? இது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? இங்கே இருக்கும் இருக்கையில் அமருங்கள். என் பிள்ளை தண்ணீர் கொண்டு வர நதிக்கரை நோக்கி சென்றிருக்கிறான். அவன் வந்ததும் தங்களுக்கு உணவு கொடுக்க சொல்கிறோம் என்றார் இறந்த இளைஞனின் தந்தை. நான் சொல்ல போகும் செய்தி கேட்டு இருவரும் அதிர்ச்சிக்குள்ளாக வேண்டாம். தங்கள் மகன் இனிமேல் வரமாட்டான் என்று தயக்கத்தோடும் வருத்தத்தோடும் நான் அவர்களிடம் சொன்னேன். ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் என்று பதற்றத்தோடு கேட்டாள் அந்த தாய். உங்கள் மகன் இறந்துவிட்டான் என்றேன் நான். இந்த செய்தி கேட்டு அந்த தாயும் தந்தையும் துடித்து போனார்கள், அழுது புரண்டார்கள்.
அரசே, என் மகன் எவ்வாறு இறந்து போனான் என்று அந்த தந்தை என்னிடம் கேட்டார். என்னால் தான் இறந்தான். தங்கள் மகன் என்பது தெரியாமல் ஒரு கொடிய மிருகம் என நினைத்து புதரின் மறைவில் நின்று அம்பு எய்துவிட்டேன். அதனால் அவனுக்கு மரணம் நிகழ்ந்துவிட்டது. தங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் செய்ய காத்திருக்கிறேன். நடந்த நிகழ்வுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றேன் நான். அரசே, எங்களுக்கு இரு விழிகளும் இல்லை. விழிகளாக எங்களோடு இருந்தது எங்கள் மகன்தான். அப்படிப்பட்டவனை கொன்றுவிட்டீர்களே. இந்த வேதனைக்கு ஈடு பொன்னோ பொருளோ அல்ல. எங்கள் மகனை நாங்கள் இழந்து வருந்துவது போல ஒரு காலத்தில் நீங்களும் உங்கள் மகனை பிரிந்து அதனால் உங்களுக்கு மரணம் வர வேண்டும். இதுவே எங்களது சாபம் என கூறி இருவரும் மயக்கமானார்கள். படுக்கையில் படுத்திருந்த தசரதன் தன் முதல் மனைவி கோசலையிடம் இந்த சாபத்தை நினைவு கூர்ந்தார். மன்னரானாலும் சரி, சாதாரண மனிதரானாலும் சரி, சாபங்களுக்கு தப்பவே முடியாது. அந்த பார்வையற்ற தம்பதியின் சாபம் இப்போது பலித்துவிட்டது. என் மகன் ராமனின் பிரிவை என்னால் துளியும் தாங்க இயலவில்லை என கூறி மாண்டு போனார் தசரதன். எப்படிப்பட்ட நல்ல உள்ளமாக இருந்தாலும் பாவம் என்று ஒன்று செய்தால் அந்த பாவத்துக்கான தண்டனை நிச்சயம் கிடைத்தே தீரும். அதை அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.